குடும்பஸ்தன் படம் அட்டகாசமா இருக்கு. மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் தரமா இருக்கு. அவரு இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். ரைட்டிங் செம்மையா இருந்துச்சு. அவங்க காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்ட் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மணிகண்டன், குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன், அதுக்கப்புறம் மொத்த நக்கலைட்ஸ் டீம் எல்லாருமே அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட வந்து ஜாலியா உட்காந்து சிரிச்சுட்டு போலாம் தியேட்டருக்கு வந்து. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. மணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸு, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமா வந்து ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். ஸ்டோரி எப்படி குடும்பஸ்தான் அதுல படத்துலயே வந்திருக்குல்ல. அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மேன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, மளிகை சாமான், அரிசி, பருப்பு, இது எல்லாமே வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு மாசம் வேலை இல்லைன்னா என்ன கஷ்டப்படுவாரு, இது எல்லாமே நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. மறக்காம வந்து தியேட்டர்ல பாருங்க. அப்போதான் வந்து இந்த ஃபீலை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமா தான் இருக்கு. இந்த படத்துல வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றதை தாண்டி பாசிட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா போச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா வந்து எந்த ஒரு கிளாமரும் இல்லை, எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. ஒரு காமெடியில கூட பார்த்தீங்கன்னா ஒரு அடல் கண்டென்ட் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமர் பல இடங்கள்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கரியா தான் போச்சு. பட் ஒர்க் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா டெபியூட் டைரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் போர்ஷன் சூப்பரா இருந்தது. குரு சோமசுந்தரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு சில கருத்துக்களும் படத்துல சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கருத்து சொன்னா பூமர் ஆயிடும்னு சொல்லிட்டு அதை ஹியூமராவும் மாத்தி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம், தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைனிங் மூவி. இதை எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில செட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு அப்படி பார்க்க கூடாது. ஒரு படம் பார்க்குற 2.5 மணி நேரத்துக்கு என்டர்டைனிங்கா இருக்குமானா இந்த படம் இருக்கும். அப்படி வந்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி இல்ல. இந்த படம் வந்திருக்கணுமோ நல்லா இருக்கு. உண்மையிலே இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம். ஏன் இப்ப வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு படம், பார்க்கலாம் தாராளமா. நெகட்டிவ்ஸ் இருக்கு படத்துல. நெகட்டிவ்ஸ் ஒரு சிலது இருக்கு. காமெடி ஒர்க் ஆகாம போச்சு. எல்லா பிரச்சனையும் மணிகண்டன் வாழ்க்கையில மட்டுமே வரா மாதிரி இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் எங்க போறதும் சுத்திட்டே இருந்தாங்க. பேக்கரி நான் வச்சா எதிரில ஒரு பேக்கரி வருது. அது மாதிரி பல பிரச்சனைகள் படத்துல இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அதை ஏத்துக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தனுக்கு பிரச்சனை அவ்வளவுதான். ஒன்னு அவன் ஒரு முடிவு எடுப்பான், ஒன்னு இந்த பக்கமா அந்த பக்கமானு. பட் அவர் பிரச்சனையை அடிமலாட்டி வாங்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை ஏத்துக்க முடியலதான். பட் இருந்தாலும் கடைசியா பார்த்து வரும்போது நல்ல படம் பார்த்தோன்ற மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, அதுதான் அவங்க படுறது. ஒரு குடும்பஸ்தன் அதுதான். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் அவன் லைஃப் எப்படி கொண்டு போறான், படுற கஷ்டத்தை எப்படி வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அதை மாட்டிட்டதுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் சஃபர் பண்றான்றது அவ்வளவுதான். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே படம் பண்ற எல்லாமே வந்து அந்த கேரக்டராகவே இருப்பாரு. ஸோ நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படமே அப்படிதான். மணி படம்னாலே ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜாலியா பண்ணலாம், அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதுதான் நானுமே அப்படிதான் நினைச்சேன். இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது கூட அப்படிதான் இருந்தது. பட் இந்த படம் அப்படிலாம் இல்லை. அந்த படுற கஷ்டத்தையுமே நம்மள ஜாலியா ஒரு சிரிக்க வச்சே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு படம் பார்க்குறப்ப. எல்லாருமே கேரக்டரைஸ் நல்லாமே பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா சூப்பரா இருந்துச்சு படம். உண்மையிலேயே எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. யாரையும் டம்மி பண்ணல. அதனால அந்த விதத்துல பாராட்டலாம். இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சின்ன கேரக்டர்னா கூட அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. வைசாக் தான் மியூசிக் நல்லா இருந்தது. அவரோட சாங்ஸுமே நல்லா இருந்தது. பிஜிஎம்மே டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. வழக்கமான பாணியில எல்லாமே ஜாலியா ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு.